வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் மைதா வச்சு ஸ்நாக்ஸ் தான் சேர்க்குறேன். அவங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். மைதா எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, அப்புறம் ஆயில், அப்புறம் வாட்டர். இதை இப்போ நம்ம பிணைய போகிறோம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு பண்ணிக்கணும். இது 1/4 மணி நேரம் ஊறட்டும். இங்கே நான் பொட்டேட்டோ வேக வச்சு வச்சுருக்கேன். அதை போய் மசிச்சுக்கணும். இந்தளவுக்கு மசிச்சிட்டா போதும். அது கூட ஆனியன், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அப்புறம் சீஸ், கொஞ்சமாக ஆயில், கொஞ்சமாக ஜீரகத்தூள், லைட்டாக சால்ட்டு, கொஞ்சமாக சாட் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள். அவ்வளோதான். இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு நான் திரட்டிட்டேன். இப்போ இங்கே இந்த மாதிரி ஒரு கட்டை வச்சு சப்பாத்தியை இப்போ நம்ம இந்த அளவுக்கு சைஸ்க்கு தட்ட போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தட்டி வச்சுட்டேன். இப்போ அதில் பொட்டேட்டோவை போட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நான் சரி சமமாக படுத்திருக்கேன். அப்புறம் இதை இப்படி ரோல் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு கட் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி சைஸாக வெட்டணும். இந்த அளவுக்கு வைக்கணும். இப்படி சைஸாக வெட்டி தட்டி வச்சிடணும். இங்கே ஒரு எக்கு நான் அடித்து வச்சுருக்கேன் உப்பு போட்டு. இங்கே அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம பண்ணி வச்சுருக்கதை எக்கில் போட்டு ஒரு முக்கிட்டு ஆயிலில் போட வேண்டியது. இந்த மாதிரி ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்திருக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.